ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காணொலி வழியாக காண்கின்ற ஒவ்வொருவரையும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய மன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். நமது தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனா இருக்கிறார். நமது தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் மாறாத நித்திய உடன்படிக்கை பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10-11 பார்க்கும் பொழுது தேவன் ஈசாக்கோடு பேசி பெரிய காரியங்களை செய்கின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது உன் பேர் யாக்கோப்பு, இனி உன் பேர் யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதியின் கூட்டமும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இவ்வாறு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்த தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு பணித்தளத்தில் வைத்து ஒரு ஊழியரை ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். அந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குள்ள அந்த தம்பியை அந்த இன்ஸ்பெக்டர் தன்னுடைய ஃபுட்ஸ் காலால மிதித்து அடித்தார். அப்பொழுது அவருக்கு பயங்கரமான தலைவலி வந்தது. அப்பொழுதுதான் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டார், நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்று சொன்னால் என் தலைவலி சுகமாகும்படி எனக்காக ஜெபம் பண்ணி என்று அந்த ஊழியரிடம் கேட்டார். உடனே அந்த ஊழியர் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி, என் தேவனே, என் ஆண்டவரே, என்ன அடித்தும் துன்புறுத்தும் இந்த இன்ஸ்பெக்டருக்காக ஜெபிக்கிறேன், அவரது தலைவலியை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபித்தார். உடனே அவர்களுடைய தலைவலி குணமாகிவிட்டது. இந்த நேரத்தில் நான் பார்க்கும் பொழுது சத்துருக்காக அந்த தம்பி அந்த ஊழியர் ஜெபித்தார். ஜெபித்த உடனே அவர் அடித்த அந்த இன்ஸ்பெக்டருக்கு தலைவலி குணமாகிவிட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், உடனே அந்த காவல் அதிகாரி அவரிடம் சொன்னார், தயவு செய்து சீக்கிரம் பெயில் வாங்கிவிட்டு இந்த ஜெயிலிருந்து நீங்க போய்விடுங்கள், இல்லாவிட்டால் உங்களை கொண்டு விடுவார்னு சொல்லி அந்த ஊழியரை வெளியே அனுப்பிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் கடைசி பரியந்தம் அவர் தம்முடைய முழு வாழ்க்கையிலும் தம்மை பயக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்தார். நம்மையும் பாவத்திலிருந்து மீட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும் என்ற நிச்சயத்தை நமது வாழ்க்கையில் தந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம் பாவத்தை அறிக்கையிட்டார். நம் பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தின ரத்தத்திற்காக நன்றி செலுத்துறோம். அப்பா ஆண்டவரே, உண்மை பயக்கிறதுக்காக நீ ஜெபித்தீரே, அதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, சிலுவையின் பாடுகளின் வழியாக ஆண்டவரே துன்புகின்ற ஒவ்வொருவருக்காகவும் துன்பப்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நீ ஜெபித்து அதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலே பல வகையான கஷ்டங்களும் மத்தியிலும் நாங்கள் உண்மை நோக்கி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் கொடுக்கிற பெரிய மாறுதலுக்காக, பாவத்திலிருந்து கொடுத்த பெரிய விடுதலுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அநேக ஆத்மாக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.